அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இது ஆன்லைன் கேள்வி நேரம். நம்முடைய மார்க் அறிவை மேம்படுத்திக் கொள்வதற்காகவும் நம்முடைய மார்க் அறிவை பரிசீலனை செய்து கொள்வதற்குமான நிகழ்ச்சி தான் இது. 5 கேள்விகள் கேட்கப்படும். 5 கேள்விகளுக்கும் 20 செகண்ட்ஸ் டைம் வழங்கப்படும். அந்த 20 செகண்ட்ஸ் டைமுக்குள்ள உங்களுடைய பதிலை கீழே கமெண்ட்ல போடுங்க. 5 கேள்விகளும் முடிந்த பிறகு அதற்கான விடைகளை ஆதாரத்துடன் வழங்கப்படும். எத்தனை கேள்விகளுக்கு நீங்கள் சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க என்பதையும் கீழே கமெண்ட்ல போடுங்க. உங்களுக்கான முதல் கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தையின் பெயர் என்ன? ஏ சக்கரியா, பி யூனுஸ், சி இப்ராஹிம், டி யாக்கூப். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். கௌதர் தடாகத்தின் தண்ணீர் யாருக்கு தடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறினார்கள்? ஏ ஃபஜ்ர் தொழாதவர்களுக்கு, பி நோன்பை வேண்டுமென்றே முறித்தவர்களுக்கு, சி மார்க்கத்தில் இல்லாததை உண்டாக்கியவர்களுக்கு, டி ஹராமான உணவை உண்டவர்களுக்கு. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். அல்லாவிடம் அதிகம் சிறந்தவர் யார் என குர்ஆன் கூறுகின்றது? ஏ தொழுபவர்கள், பி நோன்பாளிகள், சி இரையச்சம் உள்ளோர்கள், டி அமீர்கள். உங்களுக்கான நான்காவது கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். இறை மறுப்போருக்கு முன்னுதாரணமாக இறைவன் எந்த பெண்களை கூறுகின்றான்? ஏ நூ மற்றும் லூத் நபியின் மனைவிமார்கள், பி ஃபிரௌன் மற்றும் காரூனின் மனைவிகள், சி லூத் மற்றும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமின் மனைவிமார்கள், டி அய்யூப் மற்றும் இல்யாஸ் நபியின் மனைவிகள். ஐந்தாவது கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். பிரயாணத்தில் இருப்பவர் எத்தனை பர்சாக் அளவு தூரம் கடந்தால் சுருக்கி தொழ அனுமதி உள்ளது? ஏ 1 பர்சாக், பி 2 பர்சாக், சி 3 பர்சாக், டி 7 பர்சாக். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிலாட்டி அதையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
சரி, முதல் கேள்விக்கான விடை என்ன என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். ஏ ஜக்கரியா என்பதுதான் சரியான பதில். அப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து முதிர்ந்த வயதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிள்ளை பாக்கியத்தை கொடுக்குறான். அந்த பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளைக்கு பேரையும் அல்லாவே வைக்கிறான். யஹ்யா என்ற பேரை அல்லாவே வச்சதாக. இதுக்கு முன்னாடி யாருமே இந்த பேர் வச்சில்ல, ஃபர்ஸ்ட் நான் தான் இந்த பேரை வைக்கிறேன்றதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் சொல்லக்கூடியதை நமக்கு பார்க்க முடிகின்றது. சரி, இரண்டாவது கேள்விக்கான விடை என்ன என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். சி, மார்க்கத்தில் இல்லாததை உண்டாக்கியவர்களுக்கு என்பதுதான் சரியான பதில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நாளை மறுமையில் கௌதர் தடாகத்தில் தண்ணீரை நான் வழங்கி கொண்டிருப்பேன். அப்படி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம எல்லாம் லைனில் நிற்போம். சில பேரை வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடுத்துருவான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், இது என்னுடைய தோழர்களாச்சே, ஏன் தடுக்கிறீங்கன்னு கேட்குறேன். நபிகளாருக்கு பதில் சொல்லப்படும், முகம்மதே உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய மரணத்துக்கு பிறகு இவர்கள் மார்க்கத்தில் இல்லாததை புதிதாக உண்டாக்கினாங்க என்று சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நமக்கு பார்க்க முடிகின்றது. அப்போ மார்க்கத்தில் இல்லாத வணக்கங்களை உண்டாக்கியவர்களுக்கு, பிதஅத்களை உண்டாக்கியவர்களுக்கு நாளை மறுமையில் கௌதர் தடாகத்தில் தண்ணீர் இல்லாமல் போயிடும் என்பதை நமக்கு பார்க்க முடிகின்றது. சரி, மூன்றாவது கேள்விக்கான விடை என்ன என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் தி ஆன்சர் ப்ளீஸ். சி, இரையச்சம் உள்ளவர்கள் என்பதுதான் சரியான பதில். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்கின்ற இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் இடத்துல அதிகம் சிறந்தவர்கள் யாருன்னு சொன்னால் அல்லாஹ் பயந்து நடக்கக்கூடியவர்கள், இரையச்சம் உள்ளவர்கள் தான் அல்லாஹ் இடத்துல அதிகம் சிறந்தவர்கள் என்பதை திருமறையில் சொல்லக்கூடியதை நமக்கு பார்க்க முடிகின்றது. சரி, நான்காவது கேள்விக்கு விடை என்ன என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் தி ஆன்சர் ப்ளீஸ். ஏ, நூ மற்றும் லூத் நபியின் மனைவிமார்கள் என்பதுதான் சரியான பதில். அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லி காட்டுறான். நூவுடைய மனைவியையும் லூத்துடைய மனைவியையும் அல்லாஹ்வை மறுப்போருக்கு அல்லாஹ் வந்து முன்னுதாரணமாக காட்டுகின்றான். அந்த ரெண்டு பேரும் வந்து நல்லடியார்களுக்கு மனைவிமார்களாக இருந்தாலும் இவங்க தான் வந்து இறை மறுப்பாளருக்கு வந்து முன்னுதாரணமான பெண்கள். நபிமார்களுக்கு துரோகம் செஞ்சாங்க, அதனால அவர்களை வந்து அல்லாஹ் காப்பாற்றலன்றதை சொல்கிறான். லூத் நபியை சமுதாயம் அழிக்கப்பட்ட நேரத்தில் லூத் நபியுடைய மனைவி அழிக்கப்பட்டா, அதே போல் நூ நபி அவங்களுடைய சமுதாயம் அந்த வெள்ளத்தினால் அழிக்கப்படுகின்ற நேரத்தில் நூ நபியுடைய மனைவியை அல்லாஹ் அழிச்சான் என்பதை நமக்கு திருமறையில் பார்க்க முடிகின்றது. ஐந்தாவது கேள்விக்கான விடை என்ன என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் தி ஆன்சர் ப்ளீஸ். சி, 3 பர்சக் அளவு என்பதுதான் சரியான பதில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கஸ்ர் தொழுகை சஹாபாக்கள் கிட்ட கேட்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பர்சக் அளவு பயணம் செய்தால் வந்து அவர்கள் சுருக்கி தொழுவார்கள் என்பதை நமக்கு பார்க்க முடிகின்றது. அப்போ 3 பர்சக் அளவு, 3 பர்சக்ன்றது ரசூலுடைய காலத்தில் மைல் கணக்கில் பார்த்தோம்னு சொன்னால் 9 மைல் தூரம் வரும். 9 மைல்னு சொன்னால் அந்த காலத்தில் 1 மைல் என்பது 2.8 கிலோமீட்டர் தூரம் அளவு. இப்போ நம்முடைய தற்போதைய கிலோமீட்டர் தூர அளவுக்கு பார்த்தோம்னு சொன்னால் சுமார் 25 கிலோமீட்டர் தூரம் கடந்தால் நம்ம பிரயாணின்ற லிஸ்ட்டில் வந்துடும். அப்போ நமக்கு சுருக்கி தொழுவதற்கு அனுமதி இருக்கின்றது. சரி, இந்த 5 கேள்விகளில் எத்தனை கேள்விகள் நீங்கள் சரியாக பதில் சொன்னீங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட்டில் போடுங்க. இதே போல் இன்னும் 5 கேள்விகளுடன் நாளை தினத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்ற நான் ஜாவித் பூசோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.